டுவெல்த்துக்கு வந்து நம்ம வந்து டேஞ்சன்ட் நார்மல் அது பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் எல் ஹாஸ்பிட்டல் ரூல். லிமிட்ல இருக்க சம் வந்து போடுறது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்படின்னு போட போறோம். ஸோ இந்த எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தேரப்பெறாத வடிவங்கள் அப்படிங்கிறதுக்கு என்னென்னு தெரியணும். 0/0, ∞/∞, 0/0, ∞/∞, ∞/0, 0/∞, இதெல்லாம் வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு பேர் அப்படின்னா தேரப்பெறாத வடிவங்கள் அப்படின்னு பேர். இந்த மாதிரி ஃபார்ம்லாம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தேரப்பெறாத வடிவங்கள் அப்படின்னு பேர். இந்த மாதிரி வடிவத்தில் வர சம்ம இந்த மாதிரி ஃபார்ம்ல வந்தது அப்படின்னா எப்படி லிமிட் அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு பர்டிகுலரா ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து இதுல முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். e∞ அப்படின்னா இட் இஸ் டேக்கன் ஆஸ் இன்ஃபினிட்டி. e∞ அப்படின்னா அதை 0 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சிம்பிளா சில சம்ஸ் பார்ப்போம். முதல்ல இந்த லிமிட் எப்படி அப்ளை பண்றது, அந்த லிமிட்டினுடைய வேல்யூஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஜெனரலா ஒரு 2-3 சம் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள் பார்ப்போம். இப்போ லிமிட் x tends to 1, x² plus 2x plus 3 அப்படின்னு. இப்போ இதுக்கு நான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட்டிங் வேல்யூ 1 வரும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கே எக்ஸுக்கு மேல என்ன போட்டுக்கணும், நான் 1 போடணும் இதுல. ஸோ 1² plus 2 into 1 plus 3, 1 plus 2 plus 3 அப்படின்னு ஆன்சர் 6. அப்போ லிமிட் x tends to 1, x² plus 2x plus 3 இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு தெரியும் எனக்கு, 6 அப்படின்னு தெரியும் இல்லையா? ரைட். அடுத்தது லிமிட் x tends to -2, x³ -3 divided by x plus 4 அப்படின்னு. இப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்க x க்கு பதிலா என்ன போடணும், நான் -2 போடணும். -2 the whole cube, x³ க்கு பதிலா -3 divided by -2 plus 4. -2 the whole cube அப்படின்னா -8, -3 divided by -2 plus 4 not 2, இப்போ -11/2 வருது. ஸோ இதான் லிமிட் x tends to x³ -3 divided by x plus 4 உடைய வேல்யூ -11/2 அப்படின்னு வந்துடும் நம்மளுக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, இதே சம்ம கொஞ்சம் கூட மாத்தல, நான் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்றேன். இந்த இடத்துல +3க்கு பதிலா 8 எடுத்துக்க போறேன். அதே சம் தான், ஒரே ஒரு சேஞ்ச். 3 இருந்துச்சு முன்னாடி, இப்ப 8 இருக்கு. என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலா என்ன போடணும், நான் -2 போடணும். -2 the whole cube plus 8 divided by -2 plus 4. -2 the whole cube அப்படின்னா -8 plus 8 divided by 2. -8 plus 8 ஓட வேல்யூ 0, 0/2. அப்ப ஆன்சர் என்ன வரும் எனக்கு, 0. அப்ப இந்த லிமிட்டினுடைய வேல்யூ என்ன வருது எனக்கு, 0 அப்படின்னு வந்துடும். புரியுதப்பா? ரைட். இப்ப நம்ம அடுத்த சம் பாருங்க. லிமிட் x tends to 0 sin x divided by x போட போறேன். sin x divided by x. இப்போ இதனுடைய லிமிட்டிங் வேல்யூ பாருங்க, is equal to, நான் x க்கு பதிலா என்ன போடணும், x க்கு 0 போடணும். ஸோ அப்போ என்ன வரும், sin 0/0. sin 0க்கு வேல்யூ 0/0. ஸோ இந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ நம்ம இங்க ஒரு விஷயம் எழுதிக்கணும். indeterminate form. Apply L hospital rule.
எல்ஹாஸ்பிட்டல் ரூல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பாருங்க. இப்ப எனக்கு 0/0 ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்ன செய்யணும், டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறமே லிமிட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் யூஸ்வலா நம்ம sin x by x அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u/v ரூல்ல பண்ணணும். ஆனா எல்ஹாஸ்பிட்டல் வரும்போது மட்டும் u/v ரூல் அப்படிங்கிறது கிடையாது. ப்ராடக்ட் இருக்கும், u into v இருக்கும், u/v மட்டும் கிடையாது. அதாவது நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோ, டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோ, அப்புறமே லிமிட் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லுது. ரைட், இப்போ நம்ம அதை தான் பண்ண போறோம். ஸோ என்ன செய்ய போறேன், எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ண போறேன். ஸோ லிமிட் x tends to 0 அப்படியே எழுதியாச்சு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நம்ம u/v பண்ணக்கூடாது, எல்ஹாஸ்பிட்டல்ங்கிறதுனால நியூமரேட்டர் தனியா பண்ணணும், டினாமினேட்டர் தனியா பண்ணணும். sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x by x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ நீ x-க்கு பதிலா 0 அப்ளை பண்ண. cos 0 ஓட வேல்யூ எவ்வளவு, 1. அப்போ லிமிட் x tends to 0 sin x by x இதனுடைய வேல்யூ எவ்வளவு வரும், எனக்கு 1 அப்படிங்கிறது வந்துடும். புரியுதா? ஒரே விஷயம், எல்ஹாஸ்பிட்டல் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா u/v ரூல் கிடையாது. நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும், டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது limit x tends to 0 tan x by x இதை பண்ண போறோம். போன இது மாதிரியே லிமிட் அப்ளை பண்ண போறோம். x-க்கு பதிலா 0 tan 0 by 0. tan 0 ஓட வேல்யூ 0/0. ஸோ இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். தமிழ்ல எழுதுறவங்க இந்த இடத்துல தேரப்பெறாத வடிவம் அப்படின்னு எழுதிக்கங்க. அப்ளை எல்ஹாஸ்பிட்டல் ரூல், எல்ஹாஸ்பிட்டல் விதியை பயன்படுத்த. என்ன சொல்லுது, நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணு, டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணு. லிமிட் x tends to 0 tan x னுடைய டிஃபரன்ஷியேஷன் secant square x. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ நமக்கு மறந்துடக்கூடாது, u/v கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோ, டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோ. இப்போ x-க்கு பதிலா 0 அப்ளை பண்ணு. secant square 0 1 போட வேண்டியது இல்லை நமக்கு. ஸோ secant 0 ஓட வேல்யூ 1. அப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னா ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும், எனக்கு 1. அப்போ லிமிட் x tends to 0 tan x by x இதனுடைய வேல்யூ எவ்வளவு ஒரு எனக்கு 1 அப்படிங்கிறது வந்துடும். புரியுதாப்பா? ரைட்.